எடப்பாடியின் வீட்டில் போலீஸ் குவிப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கூடிய நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிலே நேற்று தினம் அதிகாலையிலே அதிகப்படியான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த சம்பவம் அதிமுகவினர் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் எதிர்நோக்கி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் கூடுதலாக திமுகவை இந்த முறை எப்படியாவது விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சியுமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதில் கூடுதலாக அதிமுகவிற்குள்ளே இருந்து கொண்டு அதிமுகவிற்கு எதிராக வேலை செய்த நபர்கள் எல்லாம் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறதாம். இதனால் காவல்துறையினர் அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருக்காங்க. வெடிகுண்டு தடுப்பு நிறுவனம் சோதனை நடத்தி வருகிறாங்க. காலையில் தான் நடிகர் அருள்நிதி வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்து பரபரப்பை கிளப்பியிருந்தது. அண்மை காலமே தமிழகத்தில் முக்கிய இடங்களில் அதிகப்படியாக வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். இதிலேயே குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் சென்னை இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நேற்று தினம் அதிகாலையிலே காவல்துறை மற்றும் வெடிகுண்டு அனைவருமே வந்து சோதனை செஞ்சிருக்காங்க. சோதனை செய்த இந்த நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெடிகுண்டு என்பது புரளி என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். காவல்துறைக்கு தனி இமெயில் மூலமாக ஒரு வெடிகுண்டு மிரட்டல் என்பது வருகிறது. அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி பிளஸ் அருள்நிதி இந்த இரண்டு நபர்களோடு நம்ம வீடுகளுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. கடைசியிலே புரளி என தற்சமயம் வரைக்கும் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த சமீப காலமாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரிசாவுடைய வீடாகட்டும், விஜயுடைய வீடாகட்டும், ஏன் ஸ்டாலினுடைய வீடுகளுக்கு கூட வெடிகுண்டு மிரட்டல் என்பது தினம் தினம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நபர்களை காவல்துறையும் கைது செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி செய்ய அடுத்தடுத்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது வரக்கூடிய சூழல் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் காவல்துறை யார் கையிலே இருக்கிறது? நமது ஐயா ஸ்டாலின் கையிலே இருக்கிறது. அவருடைய கையிலே இருந்தும் கூட தற்சமயம் வரைக்குமே வெடிகுண்டு மிரட்டல் என்பது தினம் தினம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. போலியாக சொல்வதற்கு என்ன நோக்கம் என்பது இருக்கிறது. தமிழகத்தை அலறவிடுவதற்கு அவர்களுக்கு என்ன உள்நோக்கம் என்பது இருக்கிறது. இவையெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய தகவல் மாதிரி தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நமது எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி பம்பரமாக சுழன்று வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வேலைப்பாடுகளை தடை செய்வதற்கு ஏகப்பட்ட நபர்கள் இது போன்ற புரளிகளையும் தினம் தினம் கிளப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவுங்க நண்பா.